இன்னைக்கு கிளாஸ்ல சிமெட்ரிஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த லெக்சரை நான் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இன்னைக்கு பார்ட் 1. என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து youtube.com/vasuvi physics. இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சிமெட்ரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ரொட்டேஷனல் சிமெட்ரி பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ரொட்டேஷன் எப்படி நம்ம டீல் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், திஸ் ஒன் இஸ் ஜெட் ஆக்சிஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை செட் ஆக்சிஸ் வழியா செட் ஆக்சிஸ் சென்டர். ஸோ அப்போ நான் இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ண எப்படி ஆகும்? இந்த சேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா, கோடு கோடா போட்டிருக்கேன், அது வந்து இந்த மாதிரி வந்துடும் ஆஃப்டர் 90 டிகிரி ரொட்டேஷன். இப்போ முதல் ஜெட் ஆக்சிஸ் வழியா ரொட்டேட் பண்றேன். தென் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு இதை ரொட்டேட் பண்ணா எப்படி ஆகும்? எக்ஸ் ஆக்சிஸ் வழியா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு புக்குன்னு கூட இதை வச்சுக்கலாம். இதை வந்து நீங்க ரொட்டேட் பண்றீங்க த்ரூ எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ நேச்சுரலி இந்த போர்ஷன் வந்து அப்வர்ட்ஸ்ல வரும். ஏன்னா நீங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றீங்க. திஸ் வில் பி லைக் திஸ். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜெட் ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணீங்க, நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இங்க பார்க்கலாம், வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஜெட் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு இதை நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ நேச்சுரலி த்ரூ எக்ஸ் ஆக்சிஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா இது அப்வர்ட்ஸ் வரேன். இந்த புக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இதை ரொட்டேட் பண்றேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி வரும் எக்ஸ் ஆக்சிஸ்ல 90 டிகிரி. இப்போ அலாங் ஜெட் ஆக்சிஸ் 90 டிகிரி பண்ணும்போது என்ன ஆகும்? இதை இப்படி இந்த வழியா ரொட்டேட் பண்றேன் ஜெட் ஆக்சிஸ் வழியா. ஸோ நேச்சுரலி இந்த மாதிரி வந்துடும். இப்போ மேல உள்ள டயக்ராம் இது வந்து முதல் ஜெட் ஆக்சிஸ் வழியா ரொட்டேட் பண்ணியிருக்கேன், தென் எக்ஸ் ஆக்சிஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஜெட் ஆக்சிஸ். அதாவது ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனை நான் மாத்திருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் ஜெட் தென் எக்ஸ், இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் தென் ஜெட். இந்த ரெண்டு ஃபிகரும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம கம்யூட்டேஷன் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். கம்யூட்டேஷன். ஸோ ஜெட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஜெட். இது வந்து நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பார்க்குறோம். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஜெட் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பை தி ஆங்கிள் பை. So naturally இந்த rotation வந்து affect the physical system itself, while the coordinate axis remain unchanged. So coordinate axis வந்து fixed இருக்கு, not changing, only the rotation changes by pi degree. The angle pi is taken to be positive when rotation is counterclockwise in the xy plane and viewed from the positive ஜெட் சைடு. இப்போ இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஸ்க்ரூ இருக்கு, இது கவுண்டர் கிளாக் வைஸ் இப்படி சுத்தினா என்ன ஆகும்? இது வந்து ஜெட் டைரக்ஷன் வச்சுக்கோங்க. கவுண்டர் கிளாக் வைஸ் எக்ஸ்ஒய் ஆக்சிஸ்ல நான் இந்த மாதிரி சுத்துறேன். சுத்தும் போது இது மேல போகும். இந்த ஸ்க்ரூ நேச்சுரலி வில் கோ அப்வர்ட்ஸ். தட் இஸ் அது வந்து பாசிட்டிவ் ஜெட் டைரக்ஷன். இதே இது ரிவர்ஸ்ல எடுத்துக்கிறோம். நான் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றேன். கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றேன்னா அர்த்தம், இது நம்ம ரியல் டைம்ல நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஸ்க்ரூ வில் கோ டவுன், கீழே போயிட்டு இருக்கும். அப்போ வந்து இது வந்து கீழே வந்து நெகட்டிவ் ஆக்சிஸ், ஸோ நெகட்டிவ் ஜெட் டைரக்ஷன். இதை இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுனா, தி ஆர்ஜெட் மேட்ரிக்ஸ் விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு காஸ் பை மைனஸ் சைன் பை 0 சைன் பை காஸ் பை 0 0 0 1. இது வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன். இது பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸ் ஜெட் ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் ரோ ஒய் ரோ ஜெட் ரோ. ஸோ ஜெட் ரோல டயகனல் எலிமெண்ட் தவிர மற்ற எல்லாம் 0. அதே மாதிரி ஜெட் காலம்ல டயகனல் எலிமெண்ட் தவிர மற்ற எல்லாம் 0. பிகாஸ் நம்ம வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்றோம்.
ஸோ ஆர்ஜெட் மேட்ரிக்ஸ் வந்து இது காஸ் பை மைனஸ் சைன் பை 0, சைன் பை காஸ் பை 0, 0, 0, 1. நம்ம இப்போ ஆர்ஜெட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். தட் இஸ் ரொட்டேஷனல் மேட்ரிக்ஸ் அலாங் ஜெட் டைரக்ஷன், ஜெட் ஆக்சிஸ்ல. தட் இஸ் அது வந்து காஸ் பை மைனஸ் சைன் பை 0, சைன் பை காஸ் பை 0, 0, 0, 1. இதே இது எக்ஸ் டைரக்ஷன்ல எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷனல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? சி தி டயகனல் எலிமெண்ட் எக்ஸ் தவிர மற்ற எல்லாம் 0, 0. ஏன்னா இது வந்து எக்ஸ் காலம், இது எக்ஸ் ரோ. ஸோ இப்போ வந்து இங்க காஸ் பை மைனஸ் சைன் பை, சைன் பை காஸ் பைன்னு வந்துடும். இந்த டேர்ம் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிடும் பிகாஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றோம். சிமிலர்லி ஒய் ஆக்சிஸ் வழியா ரொட்டேட் பண்ணும்போது இது பாருங்க, இது டயகனல் எலிமெண்ட் மட்டும் 1, மற்றெல்லாம் 0. இது ஒய் காலம், ஒய் ரோ. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? காஸ் பை மைனஸ் சைன் பை 0, அப்கோர்ஸ் 0 மைனஸ் சைன் பை, சைன் பை இங்க வந்து செகண்ட் ரோ வந்து 0, 1, 0, தேர்ட் ரோ வந்து சைன் பை 0, காஸ் பை. இப்போ இதை வந்து நம்ம இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன்லி தெர் ஆர் டூ டேர்ம்ஸ். ஒன்று வந்து காஸ் பை, அனதர் ஒன்று வந்து சைன் பை. இது ஃபர்ஸ்ட் ரோல வந்து நெகட்டிவ் சைன் இருக்கும், செகண்ட் ரோல நோ நெகட்டிவ் சைன். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ நம்ம ரொட்டேஷன் வந்து இன்ஃபினைட்டெசிமலி ஸ்மால்னு வச்சுக்கிறோம். தட் இஸ் நம்ம வந்து ரொட்டேட் பண்றோம், அந்த ஆங்கிள் வந்து எப்சலான் விச் இஸ் வெரி ஸ்மால். இப்போ அந்த ஜெட் ரொட்டேஷனல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? காஸ் தீட்டா. இப்போ வந்து தீட்டா ஸ்மாலா இருக்கும்போது காஸ் தீட்டா வில் பிகம் 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர்டு ஓவர் 2. அதான் இங்க எழுதியிருக்கேன். இங்க தீட்டாங்கிறது எப்சலான். ஸோ 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர் by 2. அப்போ when angle is very small, sin theta நம்மளுக்கு நல்லா தெரியும். sin theta is equal to theta. That is simple. Sin 0 equal to 0 அந்த மாதிரி. So இப்போ வந்து when angle is very small, sin theta will become theta. இங்க பாத்தீங்கன்னா ஆர்ஜெட்ல வந்து cos theta மைனஸ் sin thetaன்னு இருந்திருக்கும். ஸோ மைனஸ் sin thetaவை மைனஸ் எப்சலான் எழுதுறோம். So naturally this z axis, z காலம் வந்து 0, 0, 1, z row வந்து 0, 0, 1. நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இங்க சைன் தீட்டா, சைன் தீட்டா வந்து when angle is small epsilon, sin epsilon will become epsilon simply. அதே மாதிரி காஸ் epsilon will become 1 minus epsilon squared over 2. நான் சொன்ன மாதிரி தான் cos theta when theta is small, cos theta is equal to 1 minus theta squared by 2. So இது வந்து RZ matrix. In similar way, RX matrix, இது வந்து X காலம் X row. So இந்த cos theta வந்து இங்கே சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான், 1 minus epsilon squared by 2. இது வந்து மைனஸ் எப்சலான், அதை இங்க வந்து எப்சலான், இது வந்து 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர்ட் ஓவர் 2. அதே மாதிரி தான் ஆர்ஒய். தட் இஸ் ஆர்ஒய் ஆஃப் எப்சலான் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர்ட் பை 2, 0 மைனஸ் எப்சலான் 0, 1, 0. அப்புறம் எப்சலான் 0, 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர்ட் பை 2. இது வந்து ஒய் காலம், ஒய் ரோ. இது ஆல்ரெடி நான் நிறைய தவணை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்க வந்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, இங்க சைன் தீட்டா மைனஸ் சாரி சைன் தீட்டா, இது வந்து காஸ் தீட்டா. இது இந்த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மூணு மேட்ரிக்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறகு இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஆர்எக்ஸ் ஆர்ஒய் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம், எக்ஸ் மேட்ரிக்ஸையும் ஒய் மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு நம்ம ஜஸ்ட் இப்பதான் பார்த்தேன் இந்த ஃபார்முலாக்கு. அதாவது இங்க கிரீன் கலர்ல எழுதியிருக்க இல்லையா, அது வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இந்த வயலட் கலர்ல எழுதியிருக்கிறது வந்து ஒய் மேட்ரிக்ஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம்.
இந்த மல்டிபிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதனால அது டீட்டெயிலாக நான் போகல. யூ கேன் டூ இட். ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர் டிவைடட் பை 2 0 எப்சலான் எப்சலான் ஸ்கொயர் 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எப்சலான் மைனஸ் எப்சலான் எப்சலான் 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்கலாம். இப்போ இந்த ரோவை எடுத்துக்கிறோம், இந்த காலமா மல்டிப்ளை பண்றோம். இது வந்து எப்சலான் எப்சலான் கியூப்னு வரும். நம்ம என்ன பண்றோம்னா ஹையர் ஆர்டர் ஆஃப் எப்சலான் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்சலான் வந்து 0.1னா எப்சலான் ஸ்கொயர் 0.01, எப்சலான் கியூப் வந்து 0.001. ஸோ அப்போ வந்து ஹையர் ஆர்டர் டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்கே நான் பண்ண ஒன்னே ஒன்று வந்து அந்த ஹையர் ஆர்டர் டேர்மை நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்லெக்ட் பண்ணும்போது ஐ வில் கெட் லைக் திஸ். அதே மாதிரி தான் ஆர்ஒய் ஆர்எக்ஸ். இங்கே வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து ஒய் மேட்ரிக்ஸ். ஹியர் ஒய் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட், தென் எக்ஸ் மேட்ரிக்ஸ். இங்கே வயலட் கலர்ல உள்ளது ஒய் மேட்ரிக்ஸ், இந்த கிரீன் கலர்ல உள்ளது எக்ஸ் மேட்ரிக்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஹியர். இங்க பாத்தீங்கன்னா 0 எப்சலான் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். மற்ற எல்லா டேர்மும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். சி இது வந்து 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர் பை 2 0 எப்சலான் 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர் பை 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்சலான் ஸ்கொயர், இங்க வந்து 0ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்க எப்சலான் ஸ்கொயர் பதில 0 இங்க வந்திருக்கும். மல்டிபிகேஷன்ல யூ ஆர் கெட்டிங் ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வேல்யூ. அப்புறம் இது அப்படி வந்துடும் 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது வந்து மைனஸ் எப்சலான். அதே மாதிரி இங்க மைனஸ் எப்சலான் எப்சலான் 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர் எக்ஸப்ட் திஸ் எலிமெண்ட். இது இது மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும் இந்த மல்டிபிகேஷன்ல. இது எப்சலான் ஸ்கொயர் இங்க 0. அது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்க எப்சலான் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ரோல எப்சலான் ஸ்கொயர், செகண்ட் ரோல 0. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்எக்ஸ் ஆர்ஒய் இந்த மல்டிபிகேஷன், இந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பார்த்தோம். தென் ஆர்ஒய் ஆர்எக்ஸ் இது ரெண்டையும் இந்த ப்ராடக்ட் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 0 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர் 0 எப்சலான் ஸ்கொயர் 0 0 0 0 0 0 இந்த மாதிரி கிடைக்கும். நீங்க அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டு மேட்ரிக்ஸ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ மேட்ரிக்ஸ், அதாவது ஆர்எக்ஸ் ஆர்ஒய் மைனஸ் ஆர்ஒய் ஆர்எக்ஸ் யூ வில் கெட் லைக் திஸ். இப்போ நம்மளுக்கு ஆர்செட் மேட்ரிக்ஸ் தெரியும். ஸோ இது வந்து ஆர்செட் மேட்ரிக்ஸ். இப்போ நான் ஒரு சின்ன ட்ரிக் என்ன பண்ண போறேன்னா எப்சலான்ங்கிறத எப்சலான் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. தட் இஸ் ஆர்செட் எப்சலான் ஸ்கொயர். ஸோ எப்சலானுக்கு பதிலாக எப்சலான் ஸ்கொயர்டை ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும்? இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்க 1 மைனஸ் எப்சலான் ஸ்கொயர்டு டிவைட் பை 2. இப்போ எப்சலானை எப்சலான் ஸ்கொயர்னு ஆக்க போகிறோம். ஸோ எப்சலான் பவர் 4. ஸோ நான் சொன்னேன் ஹையர் ஆர்டர் டேர்மை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 1ன்னு வந்து இந்த எப்சலானை வந்து எப்சலான் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்கோர்ஸ் இந்த 0 வந்து இங்கேயும் 0ன்னு. அதே மாதிரி இங்கே வந்து எப்சலான் வந்து எப்சலான் ஸ்கொயர்னு வந்து இங்க வந்து எப்சலான் பதிலாக எப்சலான் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இது வந்து எப்சலான் பவர் 4ன்னு வந்துடும். ஸோ யூ கேன் இக்னோர் திஸ். நேச்சுரலி திஸ் வில் பிகம் 1 0. இந்த தேர்ட் ரோ வந்து ஆல்ரெடி 0 0 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுங்க. இந்த ஆர்ஜெட் எப்சலான் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் மேட்ரிக்ஸ் இந்த 1 1 கேன்சல் அவுட் ஆயிரும், இந்த 1 1 1 1 கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த டயகனல் எலிமெண்ட் எல்லாம் 0 ஆயிரும். ஸோ டயகனல் எலிமெண்ட்லாம் 0னா இங்க எப்சிலான் ஸ்கொயர், இங்க மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர். ஸோ இது பாருங்க, இந்த மேட்ரிக்ஸும் இதுவும் ஒன்னா வந்துடும். தட் இஸ் இந்த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜெட் எப்சிலான் ஸ்கொயர் மைனஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் 1 மைனஸ் 1.
பார்த்தீங்கன்னா இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் திங். அதாவது rx ry minus ry rx is equal to rz epsilon square minus 1. இப்போ சில rotational property classical mechanicsல பார்ப்போம். See the old vector along x direction is vx vy vz. இது வந்து y directionல, இது z directionல old vector. And then the rotational matrix act on this, which produces the new vectors, that is vx prime vy prime vz prime. So இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆர் ஆர் டிரான்ஸ்போஸ், அதாவது ரொட்டேஷனல் மேட்ரிக்ஸையும் அது டிரான்ஸ்போஸ், அதாவது ரோஸை காலமாகவும் காலம்ஸை ரோவாகவும் கன்வெர்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா which is equal to R transpose R, which is equal to unit matrix. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்க்கும்போது இப்போ ரோஸ் எல்லாம் காலமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. தென் யூ மல்டிப்ளை இட் the this it is a property of orthogonal matrix. The orthogonal matrix உடைய property. So அது பார்த்தீங்கன்னா square root of vx squared plus vy squared plus vz squared is equal to square root of vx prime squared plus y prime squared plus vz prime squared. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆயிரும் because r into r transpose is equal to 1. Similarly, r transpose into r is equal to 1. That is orthogonal matrix conserve the magnitude of the vector. Here the magnitude of vector எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் is equal to square root of vx square plus vy square plus vz square. Just because you are changing the vectors, norms will not change. That is very important point. இது வந்து இதுல ரொம்ப ஈஸி. இது வந்து ஆர்த்தோகனல் ரொட்டேஷன் ஃபார்ம் இஸ் நான் அபிலியன் குரூப் and it satisfy the relation that determinant of R is equal to 1 and the rotational matrix உடைய determinant வந்து 1. This group is called Bessel orthogonal group. இந்த குரூப்பை Bessel orthogonal group சொல்லுவோம். ஏன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இது எப்படின்னா சிம்பாலிக்கலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா SO3, அதாவது Bessel orthogonal matrix 3 indicate 3/3 matrix. Because the rotation group is a special case of more general group. Rotation group வந்து special case of general group. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ 3-dimensional orthogonal transformation வந்து ஜெனரலா எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா O3ங்கிறது ஜெனரல் ஆர்த்தோகனல் குரூப். இது அந்த ஆர்த்தோகனல் குரூப் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் போத் ரொட்டேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். அதனுடைய டிட்டர்மினேஷன் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கு. ரொட்டேஷனல் குரூப்புக்கு டிட்டர்மினேஷன் 1, ரிஃப்ளெக்ஷன்னா -1. ஸோ ஆர்த்தோகனல் குரூப்புக்கு வந்து டிட்டர்மினேஷன் பிளஸ் ஆர் மைனஸ் 1, ஸ்பெஷல் ஆர்த்தோகனல் குரூப்புக்கு டிட்டர்மினேஷன் வந்து 1 இருக்கும். இது வரைக்கும் ரொட்டேஷன் இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பார்த்தோம். இப்போ ரொட்டேஷன் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதுல பர்டிகுலரா நம்ம இந்த ரிலேஷன் பிட்வீன் தி ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ரொட்டேஷன் ஆபரேட்டர் ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்ப்போம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம ஃப்ரீக்வெண்டா ஆங்குலர் மொமெண்டம் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் இந்த ரொட்டேஷனல் ஆபரேட்டருக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்க்கலாம். இந்த கனெக்ஷன் என்னன்னா தி லீனியர் ஆப்ரேட்டர் அண்ட் இதுல வந்து 2 கேட்டகரி பார்க்க போறோம். ஒன்னு வந்து லீனியர் ஆப்ரேட்டர் அண்ட் டிரான்ஸ்லேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் வந்து ஆக்ட் அஸ் ஜெனரேட்டர் ஃபார் ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷனுக்கு ஜெனரேட்டரா யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து இந்த angular momentum operator exactly equivalent to the rotational operator in fact அது analogous to rotational operator in classical mechanics. இப்போ நான் வந்து ஒரு R னு ஒரு ஆபரேட்டர் வச்சிருக்கேன்.
என்னோட old wave function வந்து get psi. Now I want to transform. Transform பண்றேன்னா என்னன்னா I want to transform it into get psi frame. அதுக்கு என்னன்னா இந்த rotation operator யூஸ் பண்றேன். Or get psi is equal to psi prime. ஸோ இதுக்கு வந்து நான் என்னன்னா ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். That operator is A, such that A is equal to RA, R tagger, you know the meaning of tagger. RA R tagger is equal to A prime. So இது வந்து A prime, the operator A transform according to this one. So இப்போ வந்து நம்ம எய்ம் எப்படி முடியுதுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து we have to find the R matrix. R matrix கண்டுபிடிச்சிட்டோம்னா we can find the transformation operator A. So because A is equal to R, A R R dagger. இப்போ இது infinitesimal rotation. இதே finitesimal rotation எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? நீங்க வந்து infinite dimensional rotation n டைம் பண்ணுங்க. So 10 டைம் பண்ணீங்கன்னா infinitesimal rotation will become finite rotation. இப்போ இதுல வந்து அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஆங்குலர் மொமெண்டம் ஆபரேட்டர் எப்படி ரொட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பின்லெஸ் பார்ட்டிகிள் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ குவாண்டம் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட். குவாண்டம் மெக்கானிக்கலி ஜெட் ஆக்சிஸ் வழிய டெல்டா பை ஆங்கிள், ஸ்மால் ஆங்கிள் நம்ம ரொட்டேட் பண்றோம். ஸோ அலாங் ஜெட் ஆக்சிஸ். ஸோ அந்த ஆப்ரேட்டர் வந்து RZ, which is a function of delta pi, because this is a very small rotation. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா our wave function R theta pi, 3-dimensional one, R theta pi, that is இது வந்து spherical coordinate system pi, which is a function of R theta pi. And now we are operating RZ over this pi. That is wave function, sorry, psi, wave function psi, which is a function of R theta pi. So, இப்போ RZ of delta pi act on psi, என்ன கிடைக்கும்? நம்ம வந்து along z axis தான், that is pi, we are rotating only pi. So, அப்போ which will become psi R theta pi minus delta pi. இந்த pi மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். இதை டெய்லர் சீரிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா யூ நோ வெரி வெல் இந்த psi, which is a function of R theta pi minus delta pi, which is approximately equal to, using Taylor series, psi R theta pi minus delta pi partial t over t pi psi R theta pi, இந்த மாதிரி வந்து. இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் பாருங்க. நவ் யூ டேக் psi as a காமன் திங். இந்த psi-ய வந்து நான் காமனா வெளியே எடுக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1ன்னு வரும், மைனஸ் டெல்டா பை பார்சியல் டெரிவேட்டிவ் ஆஃப் t, this is partial derivative t delta over delta pi. So comparing about two equation, இப்போ RZ delta pi என்ன வரும்? See, RZ delta pi, நீங்க RZ, when RZ act on psi, then you will get this one. So இப்போ இதே இது நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிருக்கோம், which is equal to 1 minus delta psi, delta over delta pi into delta over delta pi. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனை. ஸோ ஹியர் RZ is replaced by 1 minus delta pi into delta over delta pi. The term, அதாவது இந்த term வந்து replaces the RZ,
this is replaces this RZ. பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து RZ டெல்டா பை இஸ் ஈக்குவல் டு 1 minus delta pi into delta over delta pi. So, இப்போ நம்ம பார்த்தது வந்து RZ which is a function of delta pi is equal to 1 minus delta pi delta over delta pi. இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் jet orbital angular momentum is Lz is equal to minus IH cross delta over delta pi. இது வந்து நம்ம previous classல frequentா நம்ம பார்த்திருக்கோம். That means delta over delta pi இந்த IH cross இங்க இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா you will get I by H cross Lz. இந்த பக்கம் போகும்போது இந்த I and I ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து numerator and denominator ஐயால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா I square minus 1 ஆயிரும். ஸோ இது வந்து பிளஸ். இது சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். மைனஸ் IH கிராஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது I ஓவர் H கிராஸ்னு வந்துடும். இது வந்து LZ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை ஜஸ்ட் ஐ எம் ரீப்ளேசிங். தட் இஸ் இந்த டெல்டா பை இது இருக்கு இல்லையா, இதை வந்து I'm going to replace here இந்த delta x இந்த வேல்யூக்கு நான் யூஸ் பண்ண போறேன். இந்த இருக்கு delta pi delta over delta pi அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்றேன். எப்படி ரீப்ளேஸ் பண்றேன்? I over H cross LZ. So I over H cross LZ இந்த delta pi as it is இருக்கும். இப்போ வந்து இது வந்து along z axis. இது more general, maybe x axis or y axis. more general எப்படி எழுதுவோம்னா n dot l. That is n is a unit vector along different direction, maybe x direction or y direction or z direction. இப்போ நம்ம RZ, that is rotational matrix along z axis is equal to 1 minus I over H cross delta pi into n dot L. n நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி n வந்து யூனிட் வெக்டார். இது வந்து ரொம்ப ஜெனரலைஸ்டு சிஸ்டத்துக்கு நம்ம பார்க்குறோம். பர்டிகுலர்லி இது வந்து ஸ்பின்லெஸ் பார்ட்டிகிளுக்கு பார்க்குறேன், இன்ஃபைனைட்டெசிமலுக்கு. இப்போ இதே இது ஃபைனைட்டெசிமல்னா இந்த மாதிரி இன்ஃபைனைட்டெசிமலாக ஒரு 10 times 100 times அப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ரிசல்ட் ஃபார் ஃபைனைட் ரொட்டேஷன். இந்த கிளாஸ்ல இன்ஃபைனைட் டைமென்ஷனல் ரொட்டேஷன் பத்தி டீடைலா பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபைனைட் டைமென்ஷனல் ரொட்டேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பார்க்கணும்னா யூ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் youtube.com/@vasubphysics. Thank you very much for watching my videos and supporting me continuously.